ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கோதுமை மாவு அண்ட் வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பண்ண போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி கண்டிப்பா நீங்க பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணக்கூடிய இந்த கேக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா கடாய் ஹீட் ஆயிரும். இப்போ டைரக்டா வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்புல வந்து இந்த கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணாத கடாய், தூக்கி வீசுறதுக்காக வச்சிருந்தது. சரி, கேக் பேக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை பாத்தீங்கன்னா நான் அடுப்பை பத்த வச்சு விட்டுறேன். பத்த வச்சு சிம்ல வச்சுட்டேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டேன். இது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ண போறது எல்லாமே இந்த மிக்ஸி ஜார்ல தான் பண்ண போறோம். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து இன்னைக்கு நான் 3 வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பழம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு அளவு எல்லாமே இந்த மாதிரி வீட்டில் நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு டீ குடிக்க யூஸ் பண்ணுவோம்ல டம்ளர், இந்த டம்ளரில் தான் அளவு எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலான நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் அதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. தேங்காய் யூஸ் பண்ணால் தேங்காயோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் தேங்காய் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்கோம். நம்ம வந்து 2 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். நான் வந்து சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் கோதுமை மாவு, 1 கிளாஸ் சர்க்கரை, 1/2 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய், இதுதான் வந்து அளவு பார்த்துக்கோங்க. நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெனிலா எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களால் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா தேவைக்கு தக்கன பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு பால் எடுத்து வச்சுக்கிட்டு தான் மிக்சியில் அடித்து எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக தான் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கணும். இதை விட ரொம்ப நீங்கள் தண்ணியாகவும் ரெடி பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அடித்தாலே இந்த அளவுக்கு வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டுச்சு. நான் இப்போ வந்து சூப்பராக அடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை கிளாஸில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி டம்ளரில் தான் கேக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே சூப்பராக வரும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். டம்ளரை இந்த மாதிரி லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டு இப்படி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டம்ளரில் இப்படி நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எண்ணெய் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் வர அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள் போதும். அதுக்கு மேலே வர்ற மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா கேக் வந்து உப்பி வர்றதுக்கு டம்ளர் பத்தாமல் போயிடும். வச்சதுக்கப்புறம் நல்லா இப்படி தட்டிக்கோங்க. இப்போ வந்து கேக் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேன் ஹீட் ஆகிருக்கும், பார்க்கலாம். பாத்திரம் மூடி எடுக்கும்போது துணி பிடிச்சி எடுங்க, சூடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டு வச்சுருங்க. இதுக்கு மேலே இந்த டம்ளரை வச்சுருங்க.
அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ இது வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா மூணு பின்னாடி இது வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 25 மினிட்ஸ்லேயே கேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். கரெக்டாக 25 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. கேக் பார்த்தீங்கன்னா உப்பி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இப்படி சென்டரில் இப்படி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சே எடுத்துக்கோங்க. சுற்றிலே எடுத்து விட்டுருங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குதுன்னு. இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு ஹெல்த்தியான கேக்கு தான் இது. ஸோ இந்த கேக்கு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.